நீங்கள் இப்ப தெரியும். வலைக்கம் அஸ்ஸலாம். உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓ, ஓகே. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் லைன், இது உங்களோட செகண்ட். ஃபர்ஸ்ட் ரோ சொல்லுங்க அப்போ வேண்டாம், குயிக்கா சொல்லிக்கொண்டே போகணும். இடையில நிற்கக்கூடாது, ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, பிழை ஆகக்கூடாது. எது ரெண்டு இருக்கிற? நான் தான் போட்டிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு போட்டிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கிளியரா போடவா, செலவு தரவா, கொஞ்சம் அதிகமாக வரேன். உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியா? உங்களோட கன்ஃபியூஸ் இல்லாம ஆக்குறதுக்கு ம், சரி, ஓகே. இப்போ சரி, உங்களோட கன்ஃபியூஸ் இல்லை. இப்போ சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் குயிக்கா. எந்த ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன் தெரியாது. குயிக். தெரியான்னு சொல்ல அவங்களோட ஹோம் ஒர்க். ஆ ம், நீ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டீங்க. தெரியான்னு சொல்லல. ம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லா. என்ன போன் ஸ்டக் ஆகுறா தியான்? ஆ சரியா பாத்துக்கோ. போன் எனக்கு கனெக்ஷன் வேண்டும். கனெக்ஷனை பார்த்து. தேத்தா ஐன் ஹம்சா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கொஞ்சம் தேவா கொஞ்சம் தடிப்பா உச்சரிக்கணும். தேத்தா ஐன் தேவா. ஹம்சா. ம் நம்மளுக்கு மதியான் உனக்கு வந்துட்டா? இப்ப கேக்குதா சவுண்ட்? ஓ, ஸ்ட்ரக் Screen touch ஆகுது. பண்ணுவாங்க ராஜா. Yes, very good. சரியான சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுறா? சவுண்ட் ஆகல. சரி, ஓகே. பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சரி. தேவா ஐன் ஹம்சா. எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்? தேத்தா ஐன் ஹம்சா. ஓகே. பெரிய துவாவை நான் கொஞ்சம் தடிப்பா உச்சரிக்கணும். பெரிய துவாவை தேயப்போ. அப்பதான் ரெண்டு தாக்கும் வித்தியாசம் விளங்கும். ரெண்டு தா வந்திக்குது அப்படித்தானே? சின்ன தேய் வந்திக்குது, பெரிய துவா வந்திக்குது. தேயப்போ ஐன் ஹம்சா. தே காஃப் காஃப் காஃப். ரிப்பீட். எப்படி? தே காஃப் காஃப் காஃப். எஸ். பெரிய காஃபை நல்லா அடித்தொண்டையால் உச்சரிக்கணும். பெரிய காஃப் கேஃப் காஃப். எப்படி? தே காஃப் காஃப் காஃப். வரல, வரல. கேஃப் காஃப், கேஃப் காஃப் ரெண்டுக்கும் வித்தியாசம் வரணும். இல்ல அதெல்லாம் சொல்றது கேஃப் கேஃப் காஃப். சின்ன கேஃப் எட சவுண்ட்ல வரணும். பெரிய காஃப் கா என்று தொண்டையால வரணும். ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். தே காஃப் காஃப் காஃப். வெரி குட், வெரி குட். நம்பர் 3. காஃப் தா காஃப் தா. மாஷா அல்லாஹ். நம்பர் 4. தா தே காஃப் வா. கேஃப் கேஃப் லா. சின்ன கேஃப் கேஃப் லா. காஃப் வா. திருப்பி சொல்லுங்க. நம்பர் 4 எப்படி? தா தே காஃப் வா. நம்பர் 5. ஐன் ஹம்சா லாம் ஹம்சா. திருப்பி வருங்க. ஐன் ஹம்சா லாம் ஹம்சா. ஓகே. நம்பர் 6. ஹே ஹே صاد هي طاء. திருப்பி திருப்பி திருப்பி. هي هي صاد طاء. நம்பர் 5 சொல்லுங்க. عين همزة لام همزة. ஐன் பல ஐன்னு வராது, தொண்டையால வரணும். எனக்கு தெரியும் நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி அவசரமா ஓடுவீங்கன்னு. ஐன் ஹம்சா சரியா வரணும். ஐன். عين همزة لام همزة. வெரி குட். இப்ப நாங்க அடுத்த பாடத்துக்கு வருவோம். இப்ப கிளியர் தானே? இப்ப அடுத்த பாடம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தா تيتا
صاد همزة Number 2. صاد كاف பிழை 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 صاد كاف பிழை. காஃப் அல்ல, எங்க காஃப் வந்து காஃப்ண்டா பிழை. صاد قاف 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 பிழை. இதான் அவசரப்படாம சொல்லி பழகணும். பல பல பலண்டு பேசிட்டு விட போனா பேசிடும், பிழை பேசிடும். பக்கத்து பக்கத்திலேயே வித்தியாசமான எழுத்துக்கள் இருக்குது. விளங்குதா? தியான் சரியா வரணும். நம்பர் 2 ரிப்பீட்டா. صاد قاف كاف قاف கேஃப் ஆஃப். இப்ப சரியா வந்துட்டு பாத்தீங்களா? அவசரம் இல்லாம ஆறுதலாக பிழை இல்லாம வந்தா தான் சரியா வரும். திருப்பி சொல்லுங்க நம்பர் 2. صاد قاف كاف قاف நம்பர் 3. قاف 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 பெரிய பிழைய பிழைய பிழை 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 சரியா பார்க்கணும். மதியான் மிஸ்டேக்கள் கூடுது, பிழை கூடுது. قاف ب قاف طاء அதுதானே இப்ப சரியா வருது. என்ன பிரச்சனை? நான் செபே வரல இருந்து இங்க பாத்தீங்களா பாத்தீங்களா? கவனம் பார்க்கணுமே. போன் கையில ஆகிக்குது. போனை கையில வச்சு கொண்டா சொல்றீங்க இல்லதானே? போன் கையில இருந்தாலும் பிழை கூடும். பிழை கூடினா திருப்பி கேள்வி கேட்பேன். திருப்பி 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 ரிப்பீட் பண்ண வைப்பேன். பிழை கூடக்கூடாது. அப்போ طاقة طابلة ரிப்பீட் பண்ணுங்க. طاقة طابلة கா கா ரெண்டு நிக்க கூடாதான். காஃப் இஃப் என்ற எஃப்ட சவுண்ட் நீ பாட்டு போயிட்டு காஃப். طاقة بل... 4வது ரோங் தான். அந்த அடியில பேத்துட்டு ஸ்ட்ரக் ஆகினா, கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி பேத்துட்டு நிப்பாட்டினா பிழை. அந்த குழப்பத்துக்கு போகலாம். طاقة طابلة தாக்கா துவாக்கா என்று சொல்லக்கூடாது. இப்பதான் சொன்னேன். காஃப் இஃப் என்ற சவுண்டு போய் நிப்பாடணும். காஃப். இல்லைங்கதா? طاقة طابلة நீங்க கான் நிப்பாட்டினா அது பிழை. பிழைண்டா நீங்க அரவாசி அரவாசி தான் ஓதுறீங்க. பிழை அடுத்த மாதிரி. துவாகாஃப் துவாவா. திருப்பி சொல்லுங்க பாபு. طاقة طابلة திருப்பி. طابلة பிழை பிழை மிஸ்டேக் ஆகுது, மிஸ்டேக் ஆகுது. சரியா வருது இல்லை. நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். நம்பர் 3 சொல்லுங்க பாப்போம். குழம்ப கூடாது. قاف ب قاف ضاء இந்த துவா பிழை ஏது? காஃப் துவா. قاف ب قاف ضاء ஆயித்தானே. நம்பர் 2. صاد قاف 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 பிழை. صاد قاف كاف قاف நம்பர் 1. ثيتا صاد همزة நம்பர் 5. عين همزة لام غين நம்பர் 6. عين هي صاد طار நம்பர் 5.
عين همزة لام غين. Good. Number 4. ضا قاف ضاد لا. Number 3. Late ஆகுது. Late ஆயினா பிள்ளை. Wrong. قاف ب Number 5. قاف Wrong. Time, ضا. time, time. Number 5. Number عين همزة لام غين. number 6. عين هي صاد طاء. Number 1. تي طا صاد همزة. Number 2. في قاف كاف قاف. கொஞ்சம் டிலே ஆகுது. Number 4. طا تي كاف ضا. Number 6. في هي صاد طاء. ம்ஹும். ம்ஹும். விளக்குதா பிள்ளை என்னன்னு சொல்லி அது அது எனக்கு 6வது பிள்ளை ஏன் பிள்ளை சொல்லுங்க பாபு. அதையான் நம்பர் 6 நீங்க சொன்னது பிள்ளை ஏன் பிள்ளை சொல்லுங்க பாபு. அதுக்கான ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதியான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேடு சரியா. நம்பர் 6ல என்ன பிள்ளை? விலங்குல என்ன பிள்ளை? صاد طاء. எஸ் ஏன் பிள்ளை அது சுவாதுத்வா ஏன் பிள்ளைன்னு சொல்றேன். ஆ சுவாத மட்டும் சொல்லி اشتقاق. அவ மட்டும் சொல்லக்கூடாது. அது பிழையாகுது. هي صاد طاء. நம்பர் 3 சொல்லுங்க பாப்போம். بيضة كاف طاء. வேங்கல்ல கொஞ்சம் பிரச்சனை லைட்டா பிரச்சனை உண்டு. பாப்பமே. நம்பர் 2. ஸோ நம்பர் 3 லைட்டா பிரச்சனை உண்டு. بيضة كاف طاء. நம்பர் 3 சொல்லுங்க பாப்போம். நம்பர் 3 بيضة كاف طاء. திருப்பி சொல்லுங்க. ரிப்பீட். بيضة كاف طاء. பிழை. முதல்ல அது ஃபேயா வந்து இது நம்பர் 3ல சரியா வந்தீரா? خفضة كاف طاء. சரியா வரணும். சரியா வரணும். திருப்பி ரிப்பீட். خفضة كاف طاء. நம்பர் 5. 2 டிலே டைம். عين همزة لام همزة. நீ டிலே ஆறி. நம்பர் 1. بيضة عين همزة. நம்பர் 6. هي صاد طاء. நம்பர் 2. في قاف
كاف قاف. ஓகே, கொஞ்சம் சரி, லைட்டா பிழை நீக்குது. அதனால நான் உங்களுக்கு புதிய பாடத்துக்கு போகல. எப்படி? கொஞ்சம் சரி, கொஞ்சம் பிழையும் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களை புதிய பாடத்துக்கு لا. கொண்டு போகல. நான் இதுல அப்படியோ உங்களுக்கு ரிப்பீட் இந்த ஒர்க்கையும் தாரேன். நீங்க அனுப்பின உங்களோட இன்ஷா அல்லாஹ் உங்களோட ரெக்கார்டிங் கிடைக்கும். கொஞ்சம் பேத்திட்டு பார்க்கணும், ஏன் நான் பிழை ஆகிறேன், என்னத்தை நான் டிலே ஆகிறேன், எந்த இடத்தில் நான் வந்து ரிப்பீட் ஆகிறேன் அல்லது கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போறேன் என்கிறத நீ போயிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து உங்களோட பிழை வராம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி கொள்ளணும். அடுத்த கிளாஸுக்கு இந்த பாடத்தை சரியா செஞ்சிருந்தோம்டா எங்களுக்கு அடுத்தது போகலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க தானே அதியான் பேசுறது கேக்குதா அதியான்?